ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஃபயர் கேக் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஃபயர் கேக் இன்றைக்கி எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சேனல் இன்றைக்கி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட நேம் பார்த்திங்கன்னா ஆரா பேஸ்ட்ரி பை அக்ஷயா. இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் ஃப்ராஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சவங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம க்ரீம் அண்ட் குக்கீஸ் ஃப்ளேவர் தான் பார்க்க போகிறோம். க்ரீம் அண்ட் குக்கீஸ் அப்படிங்கிறது நம்ம ஓரியோ பிஸ்கெட்லேருந்து தான் நம்ம செய்கிற லேயர்ஸு. ஸோ கேக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். டாப் லேயர் நம்ம அழகாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கேக் லேயர்ஸ் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அது ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம கேக்ஸில் இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது நம்ம கேக் அப்படின்ட்டு. இதில் ஓரியோ பிஸ்கெட் அதில் நான் கிராக் பண்ணி போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் போர்டு வச்சுட்டு அது மேலே குட்டியாக க்ரீம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் போட்டு சுகர் சொல்யூஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்ப ஒரு லேயர் ஃப்ராஸ்டிங் போட்டு திரும்ப கேக் வைக்க போகிறோம். இந்த போர்டு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஏன் க்ரீம் போட்டுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நம்ம கேக் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கேக் ஷேக் ஆகாமல் இருக்கும், போர்டு விட்டு வெளியில் வராமலேயும் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஓரியோ பட்டர் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஓரியோ பட்டர் க்ரீம் அப்படிங்கிறத நம்ம நார்மல் பட்டர் க்ரீமில் ஓரியோவை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம ஃபில்லிங்காக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் லேயர் கேக்கும் அடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் கேக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அது மேலே சுகர் சொல்யூஷன் ஊற்றிட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஓரியோ க்ரம்பிள்ஸும் நம்ம போட்டுக்கிறோம் அது மேலே. ஸோ இந்த க்ரம்பிள்ஸ் போடுறதுனால நம்ம ஃப்ளேவர் நல்லா எலிகண்ட்டாக சூப்பராக என்ரிச் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃப்ளேவரை. 3 லேயர் கேக்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் செக் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம க்ரம் கோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். க்ரம் கோட் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரம் கோட் பண்ணாதான் நம்மளோட கேக் லேயர்ஸில் இருக்கிற க்ரம்ஸ் வெளியில் வராமல் இருக்கும். இதை அழகாக க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வெளியில் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பிளெயினான பட்டர் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு க்ரீம் கலரில் விசிபிளாக தெரியும் அந்த பட்டர் க்ரீமு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரம் கோட் பண்ண இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த குட்டி குட்டி லேயர்ஸ் எல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நான் சொன்ன பட்டர் க்ரீம், பிளெயின் பட்டர் க்ரீம் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அழகாக ஸ்மூத்தாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம தீமுக்கு ஏற்ற மாதிரி பர்பிள் அண்ட் பிங்க் தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி கலருக்கு. ஸோ இந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கலர் பார்த்திங்கன்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் கலர்ஸை. ஸோ இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு செமையாக கிடைக்கும். பொறுமையாக நம்ம கேக்கை நல்லா நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ராஸ்டிங் சூப்பராக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பர் வைப்ரண்ட்டாக இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம இது மேலே ஃபோட்டோ பிரிண்ட் தான் நம்ம இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட லோகோ ஃபோட்டோ பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி அதில் அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் பேப்பர் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபயர் பேப்பர் நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் மேலே படாமல் இருக்கிறதுக்கு நடுவில் குட்டியாக ஃபில்லிங்ஸ் போட்டுக்கணும் நம்ம. ஸோ அப்படி ஃபில்லிங்ஸ் போட்டுக்கிறதுனால நம்ம ஃபயர் ஆகி வரும்போது அந்த நம்ம ஃபோட்டோ பிரிண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு அது மேலே சிம்பிளாக குட்டி குட்டியாக நம்ம பைப்பிங் டிசைன் போட்டு இன்றைக்கி கேக் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபயர் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது நம்ம கேக் அப்படின்ட்டு. இந்த ஃபயர் கேக் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஃபயர் கேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் உங்கள் யாருக்குன்னா இந்த மாதிரி கேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்தாம்பரம் தான். ஸோ நம்ம சென்னையில் எல்லா இடத்துலையுமே கேக் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடியில் ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.
நம்ம இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா நம்ம கேக் லேயர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.